1 2 3 4 5 6 7 Position. Push. என்னடா அதுக்குள்ள வந்துட்ட? சாங் ஷூட்டிங் 2 நாள் இந்த பக்கமே வர மாட்டேன்னா? மச்சி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. அப்படியா? எப்போ? ஜூலை 15th. முத்துக்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா. முத்து. டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. என்னைக்கு? ஜூலை 15th. நிஜமாட்ட சொல்லிட்டியா? என்ன சொல்ல? சரி வண்டியை ஓர விடு. ட்ரெஸ் மட்டும் வந்து காரில் போய் வண்டியை விட்றா. மேடம் இங்க எஜமா எங்க இருக்காரு? ரூம் நம்பர் 204. இந்த பக்கமா? சரி தேங்க்ஸ். எஜமா டேய் இங்க ஏடா வந்தீங்க? என்னடா இது உள்ள கை விட்டு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க? டேய் வெளில போங்கடா. யாரா அவங்கள உள்ள விட்டது? டியூட்டி நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டு. முக்கியமான மேட்ரு, சீக்கிரம் வா. வெளில வெயிட் பண்ணுங்கடா. கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சார் ரூமை க்ளீன் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. நான் கிளம்புறேன் சார். அந்த ஹனிமூன் காட்டேஜை யார் க்ளீன் பண்ணுறது? சார் நான் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட அந்த ஹனிமூன் காட்டேஜ் இது வரைக்கும் யாரும் புக் பண்ணதே இல்லை. அது எதுக்கு சார் டெய்லி க்ளீன் பண்ண சொல்றீங்க? நாளைக்கு பண்ணிக்கிறேன் சார். முதல்ல அதை போய் க்ளீன் பண்ணிட்டு போ. போயா ஹீரோ வாங்குறான். என்னடா மேட்ரு? டேய் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கடா. ஜூலை 15th. அந்த ஃப்ரெண்டு ஜெயிலர், அவர் பேர் என்ன சொன்ன? சசி. அவரை போய் பார்க்கணும். பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுடா. இந்த மூதேவி ஹனிமூன் காட்டேஜை க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிடுச்சு. மாப் போட்டு ஒரு இழு எடுத்துட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வாடா. வணக்கம் ஐயா. யோ என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. புதுசாக வந்திருக்க டிஜி ரொம்ப டெரனவையா. நான் இப்போ டியூட்டியில் வெளியே வந்து தெரிஞ்சா என்ன சஸ்பெண்ட் பண்ணுவான். மாமா டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மாமா. ஜூலை 15th. சூப்பர் ஸ்டாரோட கபாலி படம். இதை உங்கள் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லணும். இதை ஃபோனில் சொல்லிடக்கூடாதா? இதுக்கு எனக்கு அது மட்டும் இல்லை ப்ரோ, நீ நைட் 8 மணிக்கு கபாலி டீசர் ரிலீஸ் ஆகுது. உலகத்தில் இருக்க எங்கள் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் அதை பார்ப்பாங்க. எங்கள் மாஸ்டரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக தான் ப்ரோ. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி. டே சசி. ஏன்டா கத்துற? இல்லை மாமா, போன வாரம் நம்ம மாஸ்டரோட அப்பா மிலிட்ரியை ஜிஹெச்ல பார்த்தேன். தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர்லாம் கை வரிச்சிட்டாங்க. 1 மாசமோ 2 மாசமோ தாங்குவார்னு நினைக்கிறேன். இது அப்படியே மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். வேணாம் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல தேவையில்ல. நீங்கள் டீசர் மட்டும் காட்டுங்க, அது போதும். சரி ஆளை விடுங்க. ஏன்டா? பின்ன என்னடா 10 வருஷமா மாஸ்டர் உள்ள கிடக்குறாரு. ஒரு தடவை அவங்க அப்பா வந்து பார்த்தாரா? இப்போ கூட ஹாஸ்பிட்டல் உங்ககிட்ட தான் சொல்றாரு தவிர என் பிள்ளைகிட்ட சொல்ல சொன்னாரு. அப்புறம் எதுக்கு தாத்தா இழுத்துட்டு இருக்காரு, வலிச்சிட்டு இருக்காரு, மாஸ்டர் சொல்ல சொல்றேன். எப்படா டேய் இருடா. அவனுக்கு அவன் லாங்குவேஜ் சொன்னா தான் புரியும். மச்சி கக்கூசில் அடப்பு இருக்கும்போது தான் நோண்டணும். அடப்பே இல்லாத போது எதுக்கு நோண்டிட்டு இருக்க? ஆமாம்ல. பத்தியா புரிஞ்சிச்சு? பாப்போம். ஏறுங்க. மாஸ்டர் மாஸ்டர் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. இதை உங்ககிட்ட காட்ட சொன்னாங்க. கபாலி டீசர் மாஸ்டர். தமிழ் படங்களை எங்க மறந்து வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா? கபாலிடா. மகிழ்ச்சி. மாஸ்டர் டீசர் பார்த்துட்டு மாஸ்டர் என்ன சொன்னார்னு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்லட்டும்? மகிழ்ச்சி. ஓகே மாஸ்டர். மகிழ்ச்சி. மச்சான் ஃபர்ஸ்ட் டே எல்லா ஷோவும் பார்க்குறோம், தேட்டரே கலந்துரும். ஓகேவா? பாவண்டா மாஸ்டர். டீச்சர் பார்த்ததுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் ஷோ பார்க்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்கும்ல. மச்சான் நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாஸ்டர் ஜாமீனில் கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சா எப்படி இருக்கும்? சூப்பர்ரா. டேய் இந்த ஜாமீன் எப்படிடா வாங்குறது? டேய் அது ஜாமீன் இல்லை, பரோல். ஜெயிலில் இருக்க கைதியை ஒரு நாள் வெளில கொண்டு வரணும்னா பரோல் வாங்கணும். ஓ
அது பரவாயில்ல, என்ன ரோல், அது எப்படிடா வாங்குறது சொல்றா. இல்லடா, இந்த ஜெயில இருக்க பெரிய ஆபீசருங்க யார்ட்ட போய் கேட்டா கொடுப்பாங்கடா. இப்போ உன் ஃப்ரெண்டு சசி இருக்காருல்ல, அவரு கூட இங்க புதுசா ஒரு டிஏஜி ஒருத்தர் வந்திருக்கதா சொன்னார்ல. ஆமா, அவங்களாம் நினைச்சா கொடுத்துடலாம். கொடுப்பாராடா? ஏன் கொடுக்காம? நம்ம எல்லாருமே இந்த கார்பரேட் கம்பெனில வேலை செய்யற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கெத்தாங்க போய் நின்று கேட்டோன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா கொடுப்பாரு. அதானே, நம்ம என்ன சாதனை படத்துக்கு கேட்குறோம்? தலைவர் படம் கபாலிடா. அவன் ஒன்று சொன்னானே, நான் ஒன்று சொல்லட்டேன். சொல்லு. பரோல்ல படம் பார்க்க வர மாஸ்டரை சூப்பர் ஸ்டாரையே மீட் பண்ண வச்சா. மச்சான் சூப்பர் ஐடியாடா. செம்மையா இருக்கும். மட்டும் பண்ணிட்டோம், மாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன விளையாடுறீங்களா எல்லாம் சேர்ந்து? ஏன்டா? தலைவரை பார்க்கறதுனா சாதாரண விஷயமா? அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஆக்டர் ஜான் விஜய் தெரியுமா? ஆமாம். அவர் என்னோட கஸ்டமர் தான். அவரோட வண்டிக்கெல்லாம் உடம்பு சரியில்லைனா என் கிளினிக் தான் கொண்டு வருவேன். நான் ஏதாவது ஹெல்ப் கேட்டேன்னா கண்டிப்பாக பண்ணுவார்னு வச்சுக்கோயேன். நாளைக்கு காலையில் அவரை நேரடியாக போய் பார்த்து தலைவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்கன்னு கேட்குறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம மாஸ்டர் கூப்பிட்டு போயிட்டு தலைவரை மீட் பண்ண வைக்கிறோம். இது சூப்பர் மேட்ரு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கி தர ஜான் விஜய்க்காக கடைசியாக ஒரு மகிழ்ச்சி. யோ, அதான் கரெக்ட் டைம்ல காசு கொடுத்துட்டீங்களே, அப்புறம் என்ன? சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துக்கிறாங்க. போடா போய். யோ, என்னையா கார் டாக்டர், சார். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். இவங்கள யாரு கூட வந்து கம்பவுண்டருங்களா? இல்லை சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஃப்ரெண்ட்ஸா? சாரி பாஸ், அப்படிதான். சும்மா ஜோக். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஏய் விளக்கண்ணே, வா சார். பிஸ்கெட் குத்துக்கிற? இவங்கெல்லாம் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? போய் கேக் கட்லெட் எடுத்துனோம். பாண்டா ஐயே, அத வாங்கிட்டு போ. இல்ல நடிப்பு சும்மா அப்படியே பண்ணிவா இருக்கிற மாதிரி. சரி சரி, என்ன மேட்ரு? கல்யாணம் கரெக்ட் பண்ணிட்டியா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் என்ன, கோயில் குளத்துக்கு ஏதாவது டொனேஷன்? சாச்சா, டொனேஷன்லாம் இல்லைண்ணே. எங்களோட மாஸ்டர் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். சூப்பர் ஸ்டார் ஒரு டைம் எங்கள் மாஸ்டர் மீட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னது? ஓ மாஸ்டருக்கு சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணுமா? ஆமாம் சார். லூசாயா நீ? லூசா? தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்காங்க, எல்லாருமே அவரோட ரசிகர் தான். ஒரு மாஸ்டர் மட்டும் தான் ரசிகனா? இந்தியாவில் 120 கோடியில 100 கோடி அவரோட ரசிகர்கள் தான். இவங்களெல்லாம் பார்க்கறது சாத்தியமா? அது மட்டும் இல்லாம இந்த சினிமா நடிகர் நடிகைங்க எல்லாம் கூவி கூவி இன்டர்வியூ கொடுத்துனுக்குறாங்க. நான் சூப்பர் ஸ்டாரோட ரசிகர், நான் ரஜினி சாரோட ரசிகை. ஒரு நாளைக்கு போட்டோக்காக மட்டும் எவ்வளவு நேரம் சிரிக்கிறார் தெரியுமா அவரு? டெய்லி 600-700 போட்டோ. வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 50 போட்டோ அப்படின்னு சிரிச்சு எடுத்துக்கிறீங்களே, வாய்க்கோணிக்கும். நானே என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூட்டிட்டு போய் போட்டோ எடுக்கல. வந்துட்டானு. இல்லை சார், எங்கள் மாஸ்டர் ஒன்றும் சாதாரண ஃபேன் இல்லை சார். என்ன சாதா ஸ்பெஷல்ன்ட்டு? இவ்வளவு நேரம் மூச்சு விடாம கூவினல்ல, காதுல கேட்கல? இந்த பாரு முத்து, இனி இந்த மாதிரி யாரையாவது கூட்டின்னு வந்தேன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. கிளம்பு. ஏய், என்னடா வேணும்? கேக்கு கட்லெட். அடிங் போட்டனா. இவங்களுக்கு போற பிஸ்கெட் கொடுக்கறதே பெரிய விஷயம், இல்ல கேக்கு வேற. போடா. யோ, ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? இல்லை சார், எங்கள் மாஸ்டர் வந்து என்ன மாஸ்டர்? அவர் என்ன போட்ட மாஸ்டரா இல்ல டி மாஸ்டரா? சார், குங்ஃபு மாஸ்டர் சார். குங்ஃபு மாஸ்டரா? குங்ஃபு மாஸ்டர்னா? ஏண்டா, அதான் நீங்க 4 பேர் அவருக்காக வந்து தொங்கி நிக்கிறீங்களே, ஏன் அந்த ஆள் வந்து கேட்க மாட்டானா என்ன? பெரிய அவன். அவர் 10 வருஷமாக ஜெயிலில் இருக்கார் சார். ஜெயிலியா? சார், நாங்கள் அம்மா அப்பா இல்லாத அனாதை பசங்க, ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு சார். அவர் ஜெயிலுக்கு போனது கூட ரஜினி சார் மேலே வச்சிருந்த அளவுக்கு மீறின பக்தி தான் சார் காரணம்.
என் புள்ள என்ன சாதாரண ஆளையா கொலை பண்ணியிருக்காரு. குற்றம் சாட்டப்பட்ட செல்வா கவுன்சிலர் தனராஜை கொலை செய்த வழக்கில் சந்தேகத்திற்கிடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி இந்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அதுக்காக கேஸ் அப்படியே விட்ட முடியுமா? வாய முடுறா. இன்னைக்கு இவ்வளவு பேசுற நீ குடும்பத்தை பத்தி கவலைப்படாம சினிமா நடிகர்களுக்கு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கட் அவுட்டுக்கு பால் ஊத்திக்கிட்டு இருந்தானே உன் மாஸ்டர், அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஜாலரா போட்டு சுத்திக்கிட்டு இருந்துட்டு தியேட்டருக்கு போய் பொறுக்கித்தனமா விசில் அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு எனக்கு புத்திமதி சொல்றியா? கொண்டாட்டி புள்ள குட்டியோட அருமை தெரியாத அனாதை பசங்க தானடா நீங்களா. போங்கடா வழியா, போவழியா. இது பாருமா, அவன் அவனோட வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்க 2 பேர் வாழ்க்கையும் பாழாக்கிட்டான். அவனை நான் எப்போ தலைமுடிக்கிட்டேன். உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காகவாவது உங்க அப்பா சொல்ற மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தாம்மா நல்லது. இந்த பாரு, குமுதவள்ளிக்கு கல்யாணம் மொதல் பத்திரிக்கை உன் மகன் கையால் உனக்கு கொடுக்கலான்னு தான் வந்திருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? உறவுக்காரங்களுக்கு பத்திரிகையை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற உறவு முறிச்சுக்கணுங்கிறதுக்காக தான். தயவு செஞ்சு நீங்கள் இருந்து விடுதலையாகி வெளியில் வந்து இவங்க வாழ்க்கையில் குறுக்கிடாது. இந்த கண்ணு கொடு. இந்த சார் சார் மேனேஜர் லைனில் இருக்காரு. உனக்கும் அந்த ஆளுங்க நேரங்காலமே தெரியாது. சொல்லியா சார் ஜோஸ்டார் ஃபிலிம் டப்பிங் இருக்கு சார். யோ அதான் சொன்னேன்ல, காசு வாங்க முதல்ல, காசு வாங்க முதல்ல. காசு வாங்கினா தான் டப்பிங்கு. அம்மா யோ நம்ம சுப்பையா நம்பர் வச்சிருக்கியா? எந்த சுப்பையா சார்? எந்த ரஜினி சார் கூட இருப்பாரு அந்த சுப்பையா அண்ணன். அவர் நம்பர் என்கிட்ட இல்லை சார். விளக்கண்ண பிஆர்ஓ சுரேஷ் தான் கேட்குறேன் சார். அந்த நம்பரை வாங்கி கொடு. எதுக்கு சார்? ஆமாயா, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க. எல்லாத்தையும் ஓட்ட சொல்லணும். விளக்கெண்ண மாங்கா சார் என்ன நடிப்பு? ஒரு நடிகை போதும் வீட்டில் மரியாதை ராஸ்கல். அப்படியே போட்டேன்னா இதோ வந்திருக்காங்கல்ல கெஸ்ட்டு, அவங்களுக்கு கேக் கட்லெட் கொடுக்குறது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நேரத்துக்கு கட்லெட் கேக்குக்கா? ஐயோ அதுக்கு இல்லை சார். சார் கபாலி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் எங்கள் மாஸ்டர் பரவல் கூட்டு வரலான்னு இருக்கோம். அன்றைக்கே சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். வாங்கிடலாம். உட்காருங்க. வாங்கடா. உட்காரியா, பழைய கட்டெல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வரோம். ஓகே சார். சார் வணக்கம் சார். வணக்கம். டிஐஜி சாரை பார்க்கணும். அப்படி ஓரமாக போய் வெயிட் பண்ணுங்க. ஐயா கிளம்புற நேரம் தான். சரிங்க சார். அப்படி போய் நில்லுங்க. ஓகே சார். எப்படியாவது பேசி பரவல் வாங்கினுண்டா. ஏயா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உன்ன மாதிரி துப்ப கட்ட மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தானே என் அப்ப, அவனை சொல்லணும். ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு. ஆளுங்கட்சி அரசியல்வாதி காலில் விழுந்து ஜாயிண்ட் கமிஷனர் போஸ்ட் வாங்கணும், இல்ல சென்ட்ரல் கிரைம்ல போஸ்டிங்காவது வாங்கியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா டிராபிக் ஜாயிண்ட் கமிஷனர் போஸ்டையாவது வாங்குறத விட்டுட்டு போயும் கேவலம் ஒரு பைசா பெறாத ஜெயில் டிஐஜி போஸ்ட்ல கைதிகளுக்கு சோறாக்கி போட்டு கல்வி விட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா உள்ள இருந்து இவ்வளவு சத்தம் வருது? இவனுங்க திரும்பி கூட பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. டிஏஜிக்கு அவர் பொண்ணு டெய்லி கொடுக்குற ஆச்சனை போல இருக்கு. அதான் ஒருத்தனை கண்டுக்க மாட்டான். என்ன கேவலமா பேசுற அந்த பொம்பளை? உன் அப்பா உனக்கு பேர் வச்சிருக்கான் பாரு, மண்டையில 4 மயிர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பேரை மட்டும் வணங்காமுடி மொகர கட்ட. என்னையா குஞ்சித பாதம், அம்மா உடம்பு சரியில்லையா? அதான் நீ திட்டு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயா வர புடியா. So I should step up, I'm all cold. Yo,
குஞ்சு ஐயா மன்னிச்சுங்க மறந்துட்டேன். குஞ்சு பஞ்சு தீர்ந்து போயிடுச்சு. 4 கிலோ ஆர்டர் கொடுத்து போன வாரம் தானே 3 கிலோ வாங்கினேன். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? 10 கிலோ வாங்கிடு. தேவை ஜாஸ்தி. இல்லையா வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏய் யார் நீங்க? ஏன்டா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே வந்து பாருங்க. சார் நாங்களாம் டைட்டில் பார்க்கில் வேலை செய்கிறோம். ஆஃபீஸில் ஐயாவுக்கு டிஜிபி மீட்டிங் இருக்கு. நீங்க சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே நிமிஷம் பேசணும் சார். ரொம்ப முக்கியமான மேட்ரு சார். என்ன முக்கியமான மேட்ரு? சார் எங்கள் மாஸ்டர் ஜெயிலில் இருக்கார் சார். ஆயுள் தண்டனை கைதி. அவருக்கு ஒரே ஒரு நாள் பரவாயில்ல வேணும் சார். வர ஜூலை 15 சூப்பர் ஸ்டார் படம் கபாலி ரிலீஸ் ஆகுது சார். காலைல 8 மணிக்கு விட்டால் போதும் சார். படம் பார்த்துட்டு நாங்களே கூட்டு வந்து விட்டுருவோம் சார். ஆமாம் சார். கபாலி படம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சது. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா? சார் இன்னும் புக்கிங் ஓப்பன் பண்ணல சார். ரிசர்வேஷன் 3 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆமாம் சார். குட். என் ஃபேமிலிக்கு ஒரு 4 டிக்கெட் சேர்த்து வாங்கி தர முடியுமா? அதுக்கு என்ன சார், மன்றத்துலேருந்து டிக்கெட் வந்துடும். 4 டிக்கெட் தானே கொடுத்துடலாம் சார். வெரி குட் சார். அப்படியே என் ஃபேமிலிக்கு ஒரு 10 டிக்கெட்டு. உன் ஃபேமிலி வெளியூருக்குள்ளடா போயிருக்கு. இல்லை பக்கத்து வீட்டு ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி தான். முத்து, பில்லா, வீரா, எஜமான். சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஒரிஜினல் ஃபேன் அப்படின்றத நேம்லேயே வச்சிருக்கீங்களே. உட்காருங்கடா. தேங்க்யூ சார். என்ன சாப்பிட்றீங்க சார் எனக்கு டீ. காஃபி சார். பொம்மை கிரானைட் சார். ஆரஞ்சு. புளிஞ்சிருவோம். குஞ்சு இந்தாங்க பஞ்சு. ஓகே. டேய் இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காரு, இவரை போய் உங்கள் ஒய்ஃப் அப்படி திட்டிட்டு இருக்காங்க. அதானே எனக்கு என்ன அந்த டிஏஜியை விட அந்த குஞ்சை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்காக டீ காஃபி ஜூஸ் எல்லாம் எடுத்து வர்றாருல. நீங்கள் 4 பேரும் ஜெயிலுக்கு வர்றதுக்கு யார் காரணமோ அவனுங்களை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? அந்த வெறியை கொஞ்சம் கூட குறைச்சிக்காம அதோ அவனுக்கு மேலே காட்டுங்க. ஐயா காதல் என்ன சொன்னீங்க? ஞாபகம் வந்துருச்சு. எல்லாரையும் நிறுத்துங்கடா. பொம்மை கிரானைட் கேட்டதுக்காக எனக்கு எக்ஸ்ட்ராவா 10 குத்து குத்துட்டீங்களா டே? ஏண்டா ஒரு சிறைத்துறைக்கு டிஐஜினா ஆஃப்டர் ஆல் ஒரு சினிமா பார்க்கறதுக்காக ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டுக்காக பரோல் கேட்டு வருவீங்களா? வாட் இடியாட்டிக் சென்ஸ். See this. என்னடா அடிபட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை சார், சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஏன்டா ஆக்சிடென்ட்ல அடிபட்ட காயத்துக்கும் அடிதடியில் ஏற்பட்ட காயத்துக்கும் வித்தியாசம் தெரியாது எனக்கு. ஐயோ இல்லை சார். என்கிட்டயே பொய் சொல்றியா? டேய் உர்ரா சார். 10 வருஷமா எங்க மாஸ்டர் ஆயுள் தண்டனை கைதியா இருக்காரு. அவரு கபாலி படம் பார்க்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு நாள் பரோல் கேட்டு அந்த ஜெயில் டிஏஜி கிட்ட போனோம். அதுக்கு அந்த ஆள் அவங்க ஆளுங்களை வச்சு எங்களை போட்டு புரட்டி எடுத்துட்டாரு சார். என்னது படம் பார்க்கறதுக்கு பரோல் கேட்டிங்களா? ஏன் சார் அது அவ்வளோ பெரிய தப்பா? பின்ன எதுக்கு தான் பரோல் கேட்கணுங்கிற விவஸ்தையே கிடையாதா? ஜெயிலில் இருக்கிற அக்யூஸ்டுக்கு பரோல் கொடுக்கணும்னா அதுக்கு பலவிதமான விதிமுறைகள்லாம் இருக்குது. ரீஜனல் ப்ரொபேஷன் ஆஃபீஸர் அல்லது ஜெயில் சூப்பரண்டன்ட் இவங்க யார்கிட்டையாவது சட்டப்படி வக்கீலை வச்சு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும், எனக்கு பரோல் வேணும் அப்படின்னு. அதுக்கான காரணத்தையும் சொல்லணும். அந்த காரணம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இப்போ ஒரு கைதியோட மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம்னு வச்சுக்க, அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக பரோல் கேட்கலாம். அல்லது ஒரு கைதியோட உறவினர், நெருங்கிய உறவினர் இறந்து போயிட்டா அந்த இறுதி சடங்குகளை கலந்துக்கிறதுக்கு பரோல் கேட்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போகணும் பரோல் கொடுங்கன்னு ஜெயில் டிஏஜிட்டு போய் கேட்டால் புரட்டி எடுக்காமல் என்ன பண்ணுவார்? ஏன்னா நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கூடாதா? சொல்லியிருப்பேன்ல வண்டி கண்டிஷனில் இருக்கா? பக்காவாக இருக்குது சார். நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் என்ஜின் ஆயில் மட்டும் மாற்றிடலாம். பரோல் வாங்க இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இது தெரியாமல் அந்த ஆளுக்கிட்ட போய் சம்பாடி வாங்கிட்டு வந்துட்டோமேடா. டேய் வாங்கடா போய் ஒத்துறதை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப வலிக்குதுடா. போ போ. ஹேய் இவனடா இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கான்? டேய் வாடா. யாரா? ஹேய் ஜானிஜிடா. ஹலோ டே ஹலோ. முத்தே சொல்லுமா, கூப்பிட்டுருந்த? ஜானஜி சார் வாங்கி பேசு. நான் முத்துவோட ஃப்ரெண்டு எஜமான் பேசுகிறேன். சொல்லுமா.
சார் நம்ம தலைவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோமே. யோ அதான் நேத்தா சொன்னேன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு. சும்மா ஃபோன் பண்ணி நை டார்ச்சர் பண்ணக்கூடாது. எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் பண்ண முடியும். ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடுங்க சார். வேணாண்டா. டேய் இதுதான் நான் வேணாங்கிறது. மாஸ்டர் தலைவரை மீட் பண்ணுன்றதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். இப்போ அவர் இல்லாமல் நம்ம மட்டும் போய் பார்க்கறது நல்லா இருக்காதுடா. சொன்னா கேளு. நான் இப்போ அப்பாயின்மெண்ட் கேட்டதே மாஸ்டருக்காக தான். ஏய் லூசே, அட்வொகேட் சொன்னதை கேட்டல. மாஸ்டருக்கு பரவல் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைடா. பரவாயில்ல வாங்குறோம். எப்பட்றா? மாஸ்டரோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்த்தப்போ தாத்தாவை காப்பாற்றுறதே கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால நான் அவரை வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொன்னாருன்னு உங்கள்கிட்ட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? எப்படியும் சாக போற தாத்தாவை நாம பரலோகத்துக்கு அனுப்புறோம், மாஸ்டருக்கு பரவல் வாங்குறோம். மச்சி நீ சொல்றத கேட்டா மாஸ்டர் ஜெயிலேருந்து வரமாட்டாரு. நம்ம 4 பேரும் உள்ள போய் உட்கார வேண்டியதுதான். ஆமாண்டா. டேய் என்னடா நீ எதுவுமே சொல்ல மாட்டேற? எனக்கு என்னமோ இவன் சொல்றது சரின்னு படுது. டேய் என்னடா சொல்ல வர? இப்போ அதிகபட்சம் இன்னும் 1 மாசத்துல தாத்தா செத்துருவாரா? நம்ம மாஸ்டருக்காக ஜூலை 14ஆம் தேதி செத்தா ஜூலை 15ஆம் தேதி கபாலி படம் பார்க்கறதுக்கு ஈஸியாக வெளில கொண்டு வந்துடலாம். ஐயோ மச்சி, சொல்லவே மறந்துட்டேன்டா. ஜப்பான்ல ஜாக்கி ஜானுக்கு ஜட்டி தக்க கூப்பிட்டாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன்டா. விட்றா அவனை. வேணா விட்டுரு. நான் முடிவு பண்ணிட்டேன். நாம செய்கிறோம். நம்ம மாஸ்டருக்காக கண்டிப்பாக அதை நம்ம செய்கிறோம். சூப்பர்ரா, மேட்ரு அவ்வளோ ஈஸியாக முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேய் என்னடா நீ உங்களோட சேர்ந்துக்கிட்ட? ஆமாம் மச்சி, எனக்கு அதான் சரின்னு படுது. உனக்கு சரி ஓகேடா, வேணா விட்டுருவா போகிறேங்க. அப்போ இதுதான் பிளான். ஜூலை 14ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு தாத்தாவோட கதையை முடிக்கிறோம். அங்கேருந்து வக்கீலுக்கு கால் பண்ணுறோம். அந்த வக்கீல் மூலமாக ஜெயிலில் இருக்க அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்து பரோலை வாங்குறோம். ஓகே? மாஸ்டர் பரோலில் வராரு, கபாலி படம் பார்க்குறாரு. ஈவினிங் 5 மணிக்கு தலைவரை மீட் பண்ணுறாரு. இந்த பிளான் முடிகிற வரைக்கும் நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. எல்லா ஏற்பாடையும் பக்காவாக பண்ணுறோம். அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாஸ்டர் சந்தோஷமாக வச்சு திரும்ப அனுப்புகிறோம். ஓகே? டன். ஓகேடா மச்சி, நான் வேணா நம்ம மாஸ்டருக்கு கபாலி கிட்ட கோட்டு ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ கண்ணாடி இதெல்லாம் ரெடி பண்ணுறேன்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சூப்பர் ஸ்டாரு என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட். ஆமாம், நம்ம மாஸ்டர் கூட சொன்னார்ல ஆன்டி ஸ்மோக்கிங். அதான்டா, இந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்கள்ட்ட வாழ்க்கையில் சிகரெட்டே பிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கி பாண்டு பேப்பரில் கையெழுத்து வாங்குறோம். ஆமாம், இதை நம்ம ஒரு ஸ்கூலில் போய் பர்மிஷன் வாங்கி மாஸ்டர் வரும்போது இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சாங்க. அந்த டீசர்ல ஒரு கார் வருதுல, அதே மாதிரி ஒரு காரு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் அண்ணா நகர்ல வச்சிருக்காரு. அவருடைய கையில நான் எப்படியாவது வந்து அந்த காரை நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம மாஸ்டர் அதில் வச்சே சுத்தலாம்டா. 7 கோடி ரூபா கார் முத்து, உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி சார். நம்ம மாஸ்டர் தலைவர் ஃபேன்ஸ்க்காக ஒரு தீம் பார்க் மாதிரி செட் பண்ணி அங்கே தலைவர் நடிச்ச எல்லா படத்தோட கட்டோட இருக்கலாம் சொன்னார்ல. என் மண்டபத்தோட ஓனர் ஃபாரின் போயிருக்காரு. அவர் ஃபாரின் போகும்போது அவரோட சித்தால பார்க்க தோட்டத்தை என்ன பார்த்துக்க சொல்லியிருக்காரு. அந்த தோட்டத்தில் நம்ம ஃபேன்ஸ் பார்க்கை செட் பண்ணலாம். சூப்பர்ரா. மகிழ்ச்சி. என்னடா இது சீரியல் லைட்டா தொங்குது? ஒருவேளை தாத்தா மண்டையை போட்டாரோ? பயமுடுறேன். எங்கேயாவது செத்ததுக்கெல்லாம் சீரியல் லைட் போடுவாங்களா என்ன? அதானே, இது வேற ஏதாவது விசேஷமா இருக்கும். சரிவா போய் பார்க்கலாம். அப்பா அப்பா, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களோட 100வது பிறந்த நாள்ப்பா. பெத்த தகப்பனோட 100வது பிறந்த நாளை கொண்டாடுற பாக்கியம் எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடைக்காதுப்பா. நைட்டு 12 மணிக்கு வருவோம்ப்பா. உங்க பிறந்த நாள் அமக்களமா கொண்டாடிடலாம். மணிடா 10டா. பத்தாச்சா? சரக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே தானே? வேணாண்டா, விட்டுருங்க. டேய் சும்மாடா. டேய் நீ ஆரம்பிடா.
12 மணிக்கு மேலே தாத்தா 100வது பர்த்டே கொண்டாடுறதுக்கப்புறம் மூச்சு நிறுத்துங்கடா. டேய் லூசு 12 மணிக்கு மேலே இதை முடிச்சு அதுக்கப்புறம் வக்கீலை எழுப்பி ஃபார்மை ஃபில் பண்ணி ப்ரொஃபஷன் ஆஃபீஸை பார்க்கறதுக்குள்ள விடிஞ்சிரும்டா. அதுக்கப்புறம் மாஸ்டர் வெளில வரதுக்கே மத்தியானத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுறதுலாம் டைமும் இருக்காது. கொஞ்சம் அமைதியாடுறா. டேய் 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 இவனை இழுத்துட்டு போங்கடா, இழுத்துட்டு போங்கடா. வா அந்த பக்கம். இவனை வச்சுக்கிட்டு நிம்மதியாக ஒரு கொலை கூட பண்ண முடியும். சாரி தாத்தா, எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் தாத்தா. ஹலோ சார், சொல்லுங்க சார். யோ சூப்பர் ஸ்டார் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு சார் சூப்பர் சார். சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். 22ஆம் தேதி ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துடணும். ஐயோ சார் சொதப்பிட்டீங்களே சார். நாங்கள் நாளைக்கு தானே சார் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம். யோ விளக்கண்ண, உனக்கு விஷயமே தெரியாதா? கபாலி ரிலீஸ் ஒரு வாரம் தள்ளி போயிருச்சு. 22ஆம் தேதி தான் தலைவரே அமெரிக்கால இருந்து வராரு. உனக்காக ஸ்பெஷலா அமெரிக்காக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினா நாளை கழிச்சு கரெக்டா 22ஆம் தேதி ஷார்ப்பா வந்துடணும். புரியுதா? சார் சார் சாரி சார், சாரி சார், எனக்கு தெரியாது சார். சாரி சார். கரெக்டா வந்துரு. என்ன வேண்டா? கபாலி ரிலீஸ் ஒரு வாரம் தள்ளி போயிருச்சாண்டா. டேய் அப்பயே சொன்னலடா, தாத்தாக்கு ஆயுஸ் கேட்டுடா. 100 ஆயுஸ் தான் அவருக்கு. சி அழாத. எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு. அழுவலடா, இது ஆனந்த கண்ணீர். சரி வாங்கடா, தாத்தாவை அடுத்த வாரம் வந்து கொண்டு வரலாம். ஆமாம், முதல்ல இங்கே கிளம்புவோம். டேய் டேய் டேய், இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தாத்தாவோட 100வது பிறந்தநாளை பார்த்துட்டு போயிடலாம்டா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வா போலாம். டேய் டேய் ஆமாம் வச்சு, நானும் யாரும் 100 பர்த்டே கொண்டாடி பார்த்ததே இல்லை. ஆமாண்டா, இப்போ அதுக்கு தான் வந்தோமா? எவனாவது பார்த்தானா என்ன ஆகுறது? கிளம்புங்கடா. டேய் 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 கெஞ்சி கேட்கறா ப்ளீஸ்டா. டேய் 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 ப்ளீஸ்டா. டேய் சொல்றா டேய். வா கொஞ்சம் நேரம் தான் பார்த்துட்டு போயிடலாம்டா. உள்ள ஆசைப்படுது 2 மணி நேரம் தானே, வா பாப்போம். பெருச்சாலி ராத்திரி 12 மணிக்கு பர்த்டே பார்க்கணுங்க. அப்பா, என் செல்லப்பா, என் தங்க அப்பா, பாசக்கார பையன்டா. இங்க பாருங்க, கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன். மெதுவா எந்திரிங்கப்பா. அப்பா வாங்க வாங்க, அப்பா வாங்க. அப்பா இங்க பாருங்க, அப்பா ஊதுங்கப்பா. இந்த மெழுகுவத்தியை ஊதுங்க. ஊதுங்கப்பா. ஊதுங்க. இன்னொரு தடவை ஊதுங்க. ஊதுங்க. இன்னொரு தடவை. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு டியர் அப்பா, ஹாப்பி பர்த்டே. படுத்துங்க படுத்துங்க, மெதுவா மெதுவா. இன்னும் 200 வருஷம் எங்கப்பா நல்லா இருக்கணும். கொஞ்சோண்டு க்ரீம் மட்டும். டேய் வாங்கடா, போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம். சீக்கிரம் வாங்க. டேய் நீ வரல? இந்த பெருச்சாலி நம்மளை வீட்டுக்கே போட மாட்டான் போல இருக்கு. படா நீங்கள் வாங்கடா. டேய் ஃபஸ்ட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்டா. தாத்தா இன்னும் ஒரே வாரம் தான். அடுத்த வாரம் வந்து உன் மூக்கில். என்னடா மூச்சு வரலடா. என்னடாச்சு? மூச்சு வரலடா. கை வச்சு போடுறா, கை வச்சு போடுறா. ஐயோ ஏய் ஐயோ டேய் டேய் ஆமாண்டா. என்னடா இது? என்னடா பண்றீங்க? ஆமாண்டா தாத்தா. பரவாயில்லைங்க, என்னடா மச்சி. டேய் என்னடாச்சு? உள்ள தாத்தா செத்து கிடக்குறாரா. ஆமாண்டா. ஊது ஊதுன்னு சொல்லியே தாத்தா வந்து மிலிட்டரி சாவஸ்டாண்டா. அவன் தாத்தாவோட பாடி ஆட்டி ஆட்டியே அவரோட கடைசி மூச்சை காலி பண்ணிட்டான்டா. நீ தான் சொன்ன பாசக்கார பையன். பாசக்கார பையன் செஞ்ச வேலையை பார்த்தியா? என்னடா பண்றது? 22ஆம் தேதி மாஸ்டர் பரவாயில்ல வர முடியாதா? படம் பார்க்க முடியாதா? யோசிக்க விடு, கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. என்ன யோசிக்க விடு, யோசிக்க விடுறா. டேய் நான் முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்கா கேளுங்க. உள்ள போய் தாத்தாவோட பாடியை தூக்குறோம். தூக்கி படம் ரிலீஸ் ஆகணும் 6 நாள் தான் இருக்கு. அந்த 6 நாளும் தாத்தாவோட பாடியை கிடாம நாம தான் பாத்துக்கிறோம். டேய் என்னடா இவ கருவாட்டு குழம்பு கெட்டு போக பார்த்துருமா சொல்றான்? சொல்றத கேளுடா. பார் நல்லா யோசிடா, நல்லா யோசி. ஆமாண்டா.
யோசி யோசி நேரம்டா உள்ள போறோம். நித்ரா நித்ரா டேய் இதுக்கு தான் கத்துனியா? நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன்டா. ஒன்று சொல்லிட்டா சொல்லி தொலை. நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா. என்னடா சொல்கிற? நம்ம பிளான் பண்ண மாதிரி அந்த தாத்தாவை நாமளாவே சாவடிச்சிருந்தா கூட தானா செத்துட்டாருன்னு நினச்சிக்கிட்டு எரிச்சிருப்பானுங்க. இப்போ தானா செத்த மனுஷனை நாம தூக்கிட்டு வந்தாலும் நம்ம தான் பொண்ணுன்னு சொல்லிடுவானுங்கடா. டேய் உன்னை அப்போவே நல்லா யோசின்னு சொன்னேன்லடா. இப்போ வண்டியில் வரும்போது தானே நல்லா யோசித்தேன். டேய் கேட்டு யார் என்ன சொல்கிறாருன்ட்டு? கேட்டேன்டா. நீ பிஸ் அடிக்கல? அவன் சொன்னதை கேட்டு தானா போயிடுச்சுடா. இப்போ என்னடா பண்ணுறது? அதுவா காஞ்சிருண்டா. டேய் சி அது இல்லடா. இப்போ தாத்தா பணத்தை என்ன பண்ணுறது? அவனை நல்லா மாட்டணும். நம்ம எல்லாருக்கும் ஜெயிலில் கஞ்சி தான். டே பயமுறுத்தாதீங்கடா. நம்ம வேணா தாத்தா பாட்டிங்க போச்சுட்டு போயிடலாம். ஒரு வாரம் கழிச்சு வந்து 21 எடுத்து போலாம்டா. டேய் பாடி அழுகிடும்டா. ஐயோ லூசு. என்னடா பண்றது? டேய் போலீஸ் ஜீப்டா. ஐயோ போலீஸா? சென்டர் ஸ்லோ பண்ணுறான்டா. நான் போய் வண்டி எடுக்கிறேண்ணா, கிளம்பிடலாம். அப்படியே பார்க்காம போ. ஏய் சார் என்னங்கடா வண்டியை நிப்பாட்டி என்ன பண்ணுறீங்க? சார் சென்னை போயிட்டுருக்கோம் சார். பிஸ் அடிக்கலான்னு எடுத்துணும். ஆமாம் சார். இன்னும் காயில சார். என்ன குடிச்சிருக்கீங்களா? நாங்கள் குடிக்கல சார். வண்டியில் பின்னாடி உட்காந்துருக்காரு, அவர் தான் ஃபுல்லாக குடிச்சிருக்காரு சார். பின்னாடியா? பக்கத்தில் பெரியவர் வச்சுக்கிட்டே குடிக்கிறானா? சார் அவன் குடிச்சிருக்கான்னு சொல்கிறது தாத்தா பக்கத்தில் இருக்கிறல சார். தாத்தாவை தான் சார். என்னது? எப்படியும் 90-95 வயசு இருக்கும், அவரை போய் குடிச்சிருக்காருன்ற? சார் 95 தாண்டி செஞ்சுரியே போட்டார் சார் அவர். அப்படியே மண்டையும் போட்டார் சார். என்னது மண்டையை போட்டார்? இல்லை சார், போதை ஓவராய் மண்டையை தொங்க போட்டாருன்றது தான் அப்படி சொல்கிறான் சார். இல்லை மச்சி. ஆமாம் மச்சி. சார் எங்கள் ஊரில் ஒரு 70 வயசு மிலிட்ரிக்கார் இருக்கா சார். அவங்க அப்பா வந்து மிலிட்ரி கேண்டில் சீப்பாக சரக்கு கிடைக்குதுன்றதுக்காக வீட்டில் நிறைய வாங்கி அடிக்க வச்சிருவாங்க சார். இதனால அப்பாவும் பையனும் காலையில் 8 மணிலேருந்து போட்டி போட்டு குடிக்கிறாங்க சார். ஒரு நாளைக்கு ஆளுக்கு 2 ஃபுல்லு குடிப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க சார். தாத்தா போதைக்கு அடிமையாயிட்டார் சார். அதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி தாத்தா ஒரு மறுவாழ் மையத்தை கூட்டு போய் சேர்க்கலான்னு போயிட்டு இருக்கோம் சார். என்னையா சொல்ற? 100 வயசுல ஒரு நாளைக்கு 2 ஃபுல்லா? ஆமாம் சார். பாடி என்னத்துக்கு ஆகுறது? சரி மறுவாழ்வு மையெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே அட்வைஸ் பண்ணுறேன். சார் வேணாம் சார். ஊரில் இருக்க பெரியவங்களை பேசி பார்த்தாங்க சார். அவர் கேட்குற மாதிரி தெரியல சார். தம்பி மற்றவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்கு சார். அவருக்கு அவ்வளோவா காது கேட்காது சார். அவர் பதிலுக்கு பேசினாலும் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது உங்கள் காது கேட்காம போயிடும் சார். அவரு காது கிட்ட ஏன் வாய் வச்சு பேசுறேன், அவர் வாய்க்கிட்ட ஏன் காதை வச்சு கேட்குறேன். தட்ஸ் ஆல். ஏன் டெக்னிக் இப்போ பாருங்க. 100 வயசு, ஒரு நாளைக்கு 2 ஃபுல்லு குடிச்சு உன் முகத்தை பார்த்தியா? இப்போ உனக்கு சாவுகளை வந்த மாதிரி இல்லை. உன் வயசுல பாதி தான். உன் பிள்ளையா நினச்சி சொல்கிறேன். உனக்கும் அவங்களுக்கு எதனா உறவு இருக்கா? நீ நல்லா இருக்கணும் தானே அவங்க ஆசைப்படுறாங்க. அந்த பசங்களுக்காக நீ குடிய விட்டான்னா சொல்லு தாத்தா. இந்த வயசுல இப்படி பண்றியே, உனக்கே நல்லா இருக்கா? சொல்லு தாத்தா. சொல்லு தாத்தா. போடா. யார பார்த்து இந்த கேள்வி? ஏய் நான் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் போலீஸ். வெளியே வாடா. சரிங்க சார். கண்டிப்பா சரிங்க சார். கண்டிப்பா கூட்டிட்டு வரோம் சார். ஆமா. நல்ல வேலை பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சுண்டா. ஏய் ஏன்டா? போடா. அந்த ஒத்த வார்த்தையை சொல்லனா அந்த ஆள் கிளம்பியிருக்கவே மாட்டான். சரிடா, இப்போ தாத்தாவோட பாடியை என்ன பண்ண போகிறோம் அதை யோசிங்க. டேய் தாத்தாவோட பாடியை வைக்க ஒரு ஐஸ் பொட்டி வேணும்டா. ஃப்ரீசர் பாக்ஸ் தானே, ஷூட்டிங்கு சப்ளை பண்ணுற ஆள் ஒருத்தனை தெரியும், அவனுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஸில் வைக்கிறது இருக்கட்டும், பாடி எங்கே கொண்டு வைக்கிறது? உங்கள் கல்யாண மண்டபத்தில் வச்சுக்கலாமா? டேய் கல்யாண மண்டபம்டா அது. ஓனர் என்ன நம்பி கொடுத்துட்டு ஃபாரின் போயிருக்காரு. மச்சி குன்ஃபு கிளாஸ் நடத்த கூட பெர்மிஷன் கொடுத்துருக்காரா. அங்கே வேணாம் மச்சி. என்னோட ரிசார்ட்ல ஒரு ஹனிமூன் காட்டேஜ் இருக்குடா. இது வரைக்கும் அந்த ஹனிமூன் காட்டேஜை எவனுமே புக் பண்ணதில்லை. அங்கே கொண்டே வச்சிடலாம். என்னடா சொல்கிறேன்? பாருங்க சார், இந்த கட்டில் தான் சார் எங்கள் அப்பா படுத்துக்கிட்டு இருப்பாரு.
நேற்று ராத்திரி 12 மணிக்கு வந்து பார்க்கும்போது கூட இருந்தார் சார். காலையில் வந்து பார்க்கும்போது காணும் சார். ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாரோ? சார் அவருக்கு 100 வயசு சார். எப்படி சார் வாக்கிங் போக முடியும்? வாக்கிங் போகாமல் எப்படி 100 வயசு வரைக்கும் இருக்க முடியும்? சார் அவர் 6 மாசமா ஆஸ்பத்திரியில் கிட்டத்தட்ட கோமாவில் கிடந்தார் சார். 10 நாளைக்கு முன்னாடி டாக்டருங்க என்னை கூப்பிட்டு இனிமேல் இங்கே வச்சு வைத்தியம் பார்க்கறதுல அர்த்தம் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க. நாங்கள் தூக்கிட்டு வந்து தான் சார் படுக்க வச்சோம். அவர் எப்படி சார் வாக்கிங் போயிருப்பாரு? சரி, அவர் ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சார். எடுங்க. இந்தாங்க சார். ஓகே, நாங்கள் தீவிரமாக தேடுறோம். ஏதாவது மெசேஜ் கிடைச்சா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக போகலாம். ஏய் மணி 11 ஆச்சுடா, செம்ம லேட்டு. காட்டேஜ்லாம் க்ளீன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. பண்ணியா? பண்ணிட்டேன் சார். அந்த மேனேஜர் அங்கே நிற்கிறான்டா. அடிக்கடி என்னோட உங்களை பார்த்தா அவன் சந்தேகப்படுவான். நான் முதல்ல போய் ஹனிமூன் காட்டேஜ் கீயை வாங்கிடுறேன். நீங்கள் பின்னாலேயே தெரியாமல் நைஸாக வந்துடுங்க. சரி சரி. சரி ஓகேடா. ஐயா டைம் என்னாச்சு? சார் மன்னிச்சிருங்க சார், நேற்று ராத்திரி தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல். நிறுத்து. இந்த தாத்தா பாட்டி கதையில என்கிட்ட சொல்லாத. முதல்ல காட்டேஜ்லாம் போய் க்ளீன் பண்ணிட்டு வா போ. சார் இந்த ஹனிமூன் காட்டேஜ் கீங்க சார். யோ முதல்ல போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாயா. முதல்ல ஹனிமூன் காட்டேஜ் போய் க்ளீன் பண்ணிடுறேன் சார், அப்புறம் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் சார். நான் சொல்கிறேன்ல, போய் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வா. என்ன சார் எப்போவுமே நான் வேணான்னு சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் தான் க்ளீன் பண்ணுவீங்க. இன்னைக்கு நான் வேணுங்கிறேன், நீங்கள் வேணாங்கிறீங்க. கொடுங்க சார். நான் சொல்கிறேன்ல, இதை முதல்ல க்ளீன் பண்ணிட்டு வாயா. ஏன் சார்? இப்போ தான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் அது புக் ஆச்சு. புக் ஆயிடுச்சா? டேய், என்னடா அவன் புக் ஆயிடுச்சுன்றான்? புக் ஆகாதுன்னு சொன்னியடா. சொன்னேன். உள்ள இருக்கவங்க பணத்தை பார்த்துட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துருமேடா. டேய், தாத்தாவை நாம தான் கொலை பண்ணி பாடியை ஒழிச்சு வச்சிருக்கோன்னு போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கடா. வேணாம் சொன்ன கேட்டீங்களாடா? உங்களோட சேர்த்து என்னைய கூட்டு வந்துட்டு மாட்டி விட்டீங்களாடா. கொலை கேஸில் புக் பண்ணாங்கன்னா ஐயோ தூக்கு தண்டனையும் ஆயில் தண்டனையும் கொடுப்பாங்க. யோசிக்க விடு என்ன உடாம யோசனையில தீய வைக்க நீ யோசனை இப்படி கூட்டு வந்து மாட்டி விட்ட. டேய் இருடா, அழாத. வந்தவன் யாருன்னு பார்ப்போம். ஒருவேளை அவன் பாடியை பார்க்கலாம். மேல் கண்ணும் வச்சு நெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம் സുന്ദരൻ നീയും സുന്ദര ഞാനും ചേർന്നിരുന്ന തിരുവോണം. யோ, எதுக்கு கூட்டிட்டு வந்து இப்ப என்னத்த பண்ணிட்டு இருக்க? சும்மா Dress மாத்தி போட்டு இப்படி கேவலமா ஆட சொல்ற? ஆடல் கலை உனக்கு கேவலமா? நீ யார் கூட ஆடிக்கிட்டு இருக்க தெரியுமா? கமலஹாசனோட ஆடிக்கிட்டு இருக்க. ஏன் சிரிக்கிறேன்? தோ பாரு, நீயும் உனக்கு கமல்ஹாசன் சொன்னா நீ கமல்ஹாசன் ஆயிடுவியா? ஸ்டாப் இட். ஒரு கதை சொல்றேன் கேளு. சின்ன வயசுல இருந்து கமல்னா எனக்கு உயிர். கமல் சார் படங்களை மட்டும் தான் பார்ப்பேன். அவர் பேசுறது புரியலன்னா கூட அவர் பேட்டியை மட்டும் தான் கேட்பேன். ஒரு காலகட்டத்தில் நானே கமலஹாசனா மாறிட்டேன். கல்லூரி படிப்பு முடிஞ்சது. வீட்டில் கொஞ்சம் காசை களவாண்டுக்கிட்டு நட்ட நடுராத்திரியில் நாட்டரசங்கோட்டையிலேருந்து பசை பிடிச்சி சினிமாவோட கோட்டையான கோடம்பாக்கத்தில் வந்து குதிச்சேன். ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னால் போய் நின்னேன். அந்த உருண்டையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹே கமல் அப்படி ஒரு குரல். அப்படி திரும்பி பார்த்தா இயக்குனர் பாரதி ராஜா. சார் நான் வணங்காமடி சார், கமல் இல்லை, நான் ஒரு கிராமத்து பையன் சார்னு சொன்னேன். ப்ரொஃபைலில் உன்னை பார்த்தா கமல் மாதிரியே இருக்காங்க. தேங்க்ஸ் சார்னு. மனுஷன் என்ன நினைச்சாரோ தெரியல, கார் எடுத்துட்டு போயிட்டார். டக்குன்னு பார்த்தா கார் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கு. ஓடி போய் என்ன சார்னு கேட்டேன். இல்லையா ஸ்ரீதேவியோட கால்ச்சி டென்ட் இருக்கு, என்னுடைய அடுத்த படத்தோட ஹீரோ நீதாயான்னார். ஷாக்கா இருக்கா? ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டு, சாங்கு, சிங்கிள் காஸ்டியூம்ல ஏன் ஸ்ரீதேவி பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி பறந்து வந்துகிட்டு இருக்காங்க. நான் சிங்கம் மாதிரி சிலுத்து முன்னால போயிட்டு இருக்கிறேன். இடது கையை பிடிச்சி முன்னால நிறுத்தி முகத்தோட முகம் மோதலாம்னு பார்த்தா பின்னால ஒருத்தன் காலர் பிடிச்சிட்டான். யாராவது நீ எமோஷனல் திரும்பி பார்த்தா பட்டு கடப்பான் பல்லு கருவான். எங்க அப்பன் முகத்திலேயே 300 குத்த விட்டு ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வச்சு தேவையில்லாம இந்த போலீஸ் வேலையில் கொண்டு வந்து தள்ளி விட்டான். எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை.
இந்த இந்திய திரையுலகம் இன்னொரு உலக நாயகனை இழந்துருச்சு. அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பிரபஞ்ச நாயகனை இழந்துருச்சு, அவ்வளவுதான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸ்ரீதேவியோட டூயட் தான் பாட முடியல. ஒரு ஸ்ரீதேவி மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எங்க அப்பா வெடியை வச்சு மூதேவி மாதிரி ஒரு பொம்பளையை முன்னால நிறுத்தி கற்றா தாலியை கொற்றா மேலத்தோடு கொட்டி விட்டான். போகிற போக்கில் 3 பிள்ளைகளை பெற்று விட்டேன். ஏதோ லீவுக்காக லண்டனுக்கு என் பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கா. அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப வருஷமாக என் அடிமனசில் தூங்கிக்கிட்டு இருந்த கமலஹாசனை தட்டி கொடுத்து தடவி கொடுத்து தலாட்டு பாடி மேலே கொண்டு வந்து உன்னை ஸ்ரீதேவியை நினச்சி இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் கதையை கேட்டா கமல்ஹாசனே கண்ணீர் விட்டு கதறிடுவாரியா? விடியா குடியா, நீ எவ்வளவு ட்ரெஸ் வேணாலும் குடியா. உன் பொண்டாட்டி வர வரைக்கும் ஆடு ஆடுன்னு ஆடிடுறேன். என்னாச்சு? டெட் பாடி. இது மார்ச்சுவரியா? ஒரு மார்ச்சுவரியா ஹனிமூன் காட்டைன்னு சொல்லி உள்ளாடைக்கு விட்டுருக்கானுங்களா? விட மாட்டேன். இந்த ஹோட்டலோட ஓனர்ல இருந்து மேனேஜர் வரைக்கும் அரெஸ்ட் பண்ணி நெட்டி முடிச்சு ஜெயில தள்ளுறேன். எங்க அவனுக்கு தவே மாட்ட. ஏய், இங்கேயும் வந்துட்டீங்களா? நீங்க எங்க வந்து கேட்டாலும் உங்களுக்கு பரவல் கிடையாது. கிளம்புங்கடா. உள்ள போங்க சார். ஏய், நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? முடி வணங்கோ முடி. சார் அதான் சொல்றேன்ல, உள்ள போங்க சார். ஏய், நான் மிரட்டுறியே? கொப்பைங்களை கூட்டிட்டு வந்து கேட்டாலும் உங்களுக்கு பரவல் கிடையாது. கிளம்புங்கடா. யாருக்கு வேணும் அவன் பரோல்? இனிமேல் நாங்கள் கொடுத்தாதான் உனக்கே பரோல். யாரை பார்த்தா என்ன கட்டு? உள்ளே போ. யோ, என்னையா நீ ஒருத்தன் சொல்லிட்டு கூட 4 பேரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க? உன் வாய்க்குள்ள வைக்க போற போட்டு கொளுத்து. ஏடா, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டோட சுப்பீரியர் ஆபீசர் மேல கை வச்சிட்டீங்களே, விட மாட்டேன்டா. உங்களை நான் என்ன பண்ண போறேன்? புலிவால புடிச்சிட்டீங்கடா. தலைவா ஒரு நிமிஷம். யோ, சூப்பர்யா. இந்த வீடியோல அப்படியே கமல் மாதிரியே இருக்கயா. டேய், வாய் மூடு. டொரி பாஸ். என்ன வீடியோவை காமிச்சு பூச்சி காட்டுறீங்களா? என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாது. என்னை காப்பாத்திக்கிற எது வேணாலும் செய்வேன். நல்லா கேட்டுங்க. இவனை நான் மர்டர் பண்ணிட்டு நீங்க 4 பேரும் சேர்ந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணீங்கன்னு உங்க மேல என்கவுண்டர் ஆர்டர் கொடுக்கறேன்டா. யோ கமல், குறுக்க வரக்கூடாது. என்னடா பிப்ளி பசங்களா? ஒரு போலீஸ்கார சிக்கல்ல சிக்கிட்டான்னா அதுல இருந்து தன்னை மீட்டுக்காக என்ன வேணாலும் செய்வான். ஹோம் மினிஸ்டருக்கு போடவா, சிஎம்க்கு போடவா, பிஎம்க்கு போடவா, பிரசிடென்ட்டுக்கு போடட்டுமாடா? அங்கெல்லாம் வேணா, உங்க பொண்டாடிக்கு போடுங்க. நாங்க அவங்க கிட்டே பேசுறோம். அவ்வளவு பெரிய இடத்துக்கு போறீங்க. அவன் தான் சொல்றான்ல, போடு உன் பொண்டாட்டி இந்த வீடியோ பார்க்கட்டும். தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான்போல. நான் என்னப்பா பண்ணணும்? சார், நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. இன்னும் 6 நாளைக்கு தாத்தாவோட பாடி இங்கே தான் இருக்கும். அதை நீங்கள் தான் கெடாமல் பார்த்துக்கணும். மாஸ்டருக்கு 1 நாள் தான் பரவல் கேட்டோம். இப்போ 6 நாள் வேணும். 22ஆம் தேதி மாஸ்டர் கபாலி படம் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடுவார். 6 நாளைக்கு அப்புறம் தாத்தாவோட பாடியை பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் தான் ஒப்படைக்கணும். ஓகே? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு ஜெயலலிதா பேசுங்க. கடலூர் பஸ் ஸ்டாண்டில் கமலா அரைஞ்சு வைக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு நீ கமலஹாசனா? ஏன் உட்காந்தே பேசலாமே? நின்று பேசினா தான் ஒரு ஸ்மார்ட்னஸ் கிடைக்கும் தம்பி. ஓ, நான் டிஐஜி வணங்காமடி பேசுறேன். சொல்லுங்க ஐயா, நான் ஜெயில் சூப்பரண்ட் பேசுறேன். ஜெயில் எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்குயா. எல்லாம் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்கா? ஆமாங்க ஐயா. அப்புறம் அந்த கைதி பேர் செல்வா. நம்பரை நோட் பண்ணிக்க, 483. அவர் தாத்தா ஒருத்தர் கிராமத்தில் வாயப்பழந்துட்டு கிடக்குறாரு. மூச்சு முடங்குறதுக்குள்ள பேரனை பார்த்துட்டு தான் சாவேன்னு முடிவோடு இருக்காராம். இப்போ செல்வா அந்த பரோவில் இருக்கிறதுக்காக அங்கே ஒரு தம்பி வருவார். அங்கே போக போகிற தம்பியோட பேர் என்ன? ஐயா, எஜமாங்கியா. நல்லா குறிச்சுங்க ஐயா. எஜமான ஒரு பையன் அங்கே வருவான். அவனை கூட்டிகிட்டு போய் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி
ப்ரொபேஷன் ஆஃபீஸர்கிட்ட அழைச்சிட்டு போய் நான் அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி 6 நாள் பரவலுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே? சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 7 நாளைக்கு ஜெயிலு பக்கம் நான் எட்டியே பார்க்க மாட்டேன். ஏன் என்னாச்சுங்க ஐயா? என்னாச்சு? ஒரு டெரரிஸ்ட் கும்பல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஊடுருச்சுன்னு சொல்லி உளவுத்துறை மினிஸ்டர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மினிஸ்டர் என்ன பர்சனலாக கூப்பிட்டு அந்த பொறுப்பை தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நான் அன்றையர் கலந்து போய் கிடக்குறேன். அன்றைக்கு அவர் ஆஃபீஸராக இருக்கேன். ஓகே? ஓகேங்க ஐயா. ஏ ராசா, காக்கி சட்டை கமல் மாதிரி என்ன ஒரு கெத்து. நீ கொஞ்சம் பொத்து. சார் எவ்வளோ பேசி கூப்பிட்டு வந்தீங்க? 10,000 ரூபாய் சார். ஒரு எமோஷனல் லேட்டாயிரம் அதிகம் பேசிட்டேன். 20,000 ரூபாய் கொடுத்து அனுப்பி விடுங்க. 20,000 ரூபாய் வாங்கிட்டு அமைதியாக போயிடணும். வெளியே போய் மூச்சு விட்ட அப்புறம் சார் என்கவுண்டரில் போட்டுருவாரு. சார் போட்டுட்டாலும் டீக்ரேட் பண்ணப்படாது. தம்பி, காசு என்கிட்ட 10,000 ரூபா தான் இருக்கு. நானே ஹோட்டல் கிளியரன்ஸுக்கு கிரெடிட் கார்டை வச்சு தான் கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் கவலைப்படுறீங்க? இப்பெல்லாம் எவன் கேஷ் கொடுக்குறான்? தேய்க்கிறவன்லாம் இதுல தான் தேய்க்கிறான். நீங்களும் இதுலயே தேங்க. தவறே கிடைக்க மாட்டேங்குது. நாயகன் கமலம் பார்க்க அப்பு கமல் மாதிரி இருக்கான். சிம் கார்டு இருந்தால் தானே சிக்னல் வரும். சுட்டியா என்ன? ஏய், சிம் கார்டை சுட்டியா என்ன? ஃபோனை தூக்க வேண்டியதானே? ஏய், நீ எப்படிங்க? சார், எஸ்பி பரோல் ஆர்டர் கொடுத்துட்டு வர சொன்னார் சார். சார், நான் உங்களை இங்கே எதிர்பார்க்கவே இல்லை சார். எதிர்பார்த்தபடி இங்கே என்ன நடக்குது? நானே நாக்கு தள்ளி போய் நிற்கிறேன். பை பரோல் ஆர்டர் கொடுப்பா. ஐயா, நீங்கள் என்னை அக்யூஸ்ட் மாதிரி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை அவன்கிட்ட சொல்லிட்டீங்களா? உங்களை நாங்கள் கேவலப்படுத்தோமா? தேங்க்யூ. அதுக்கு தான் அவங்க பொண்டாட்டி இருக்காங்களே. போட்டோம். அவன்கிட்ட கொஞ்சம் நான் ஸ்மார்ட்டாக பேசிட்டு வந்துடுறேன். சசி சார், ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸர் வெளியில் எங்காவது பார்த்தா இப்படித்தான் அவங்கள நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சொல்லுவியா? இல்லை சார். சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். எவன்டா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாவன்? வா, ஒரு போலீஸ்காரனுக்கு காக்கி சட்டம் மட்டும் இல்லடா, அதை வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினால கஞ்சி போட்ட மாதிரி இருக்கும். எஸ் சார். என்ன விஷயம் சொல்லு. நேற்று ஃபைலை கொடுக்கறதுக்காக உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். அப்போ லேண்ட்லைனில் ஒரு கால் வந்தது சார். அதை நான் தான் சார் அட்டன் பண்ணேன். யார் பேசுனது? மேடம் லண்டன்லேருந்து பேசுனாங்க சார். உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்களா? அது சுவிட்ச் ஆஃபாகவே இருந்ததா சார். அவளுக்கு தாண்டா நான் காலையிலேருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், டவர் கிடைக்கல. அவன் என்ன சொன்னா அப்படியே சொல்லு. காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன், நான் ஊரில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த புறம்போக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு சொன்னாங்க சார். சரி, அந்த நாயை எங்கே பார்த்தானே தரன்னு வீட்டு வந்து வீட்டில் கட்டி போடுன்னு சொன்னாங்க சார். போதும். இன்னொன்று சொன்னாங்க சார். போதும்டா. சொல்லி முடிச்சிடுறேன் சார். அடுத்த முறை ஃபோனை எடுக்கலன்னா பிஞ்சு போன செருப்பாலி அடிப்பேன்னு சொன்னாங்க சார். காதில் பஞ்சு வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு லிமிட்டாக தானே பேசிக்கிட்டு தெரிஞ்சா இடையில இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பா. இவன் அள்ளிவிட்டு அடிக்கிறானா தெரியலையே சார். வார்த்தையில் கஞ்சியை போட்டு சரியாக செஞ்சுட்டேனா சார்? கஞ்சி மட்டும் தான் போட சொன்னேன், நீ அயனு சேர்த்து பண்ணிட்டடா. தேங்க்யூ சார். பாய். வரேன் சார். பாய். வராத. நம்மளும் போகலாம்டா. அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். சரி, வாடா கிளம்பலாம். நாங்களும் புறப்புறோம் சார். தம்பி, 4 பேருமா போறீங்க? ஆமா. என்னடா அது, பணத்தோட என்னை தனியாக விட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்குமேப்பா. சார், உங்க பொண்டாடியோடவே வாழ்ந்துட்டீங்க, இந்த பணத்தோட வாழ மாட்டீங்க. நீங்க வாழ்வீங்க சார். சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமி. ஆதி, அண்ணனை கொண்டவன் பரோல்ல வெளியே வரான். ஐயப்போ சாமி. 1 2 3 மாஸ்டர், 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 ரஜினி சார் பர்த்டேக்கு நம்ம போட்டோம் போஸ்டர்லாம் அந்த கவுன்சிலர் ஆளை விட்டு கிழிச்சிட்டு இருக்கான் மாஸ்டர். ஏன் கிளிக்கிறீங்க கேட்டதுக்கு என்ன போட்டு அடிச்சிட்டா மாஸ்டர். டேய், 2 ஓட்ட தெரியாத சேர்த்து ஓட்டுறான் மாஸ்டர். இவங்க தான் மாஸ்டர். என்ன இங்க பாருங்க. தோ பாருடா, ஜாகி ஜான் வந்துக்கிறாரு. 36 சாம்பர் ஆஃப் த ஷாலின், 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் குங்ஃபு. மாஸ்டர், டீச் மீ குங்ஃபு. என்ன ஆளு ஃபேஸை பாருங்களேன், மறைக்கிறத பார்த்தா பயமா இல்லை? ஆமாண்டா, பார்க்கறதுக்கே டெரர் ஆகுறாரு. கண்ணுக்குன்னெல்லாம் பாரு, சவுந்து போச்சு. டேய், பல்ல வேற கடிக்கிறாரா. எனக்கு எதுக்கு வம்பு? ஐயோ டேய், அந்த போஸ்டர் எடுத்துட்டு வாங்கடா, மறுபடியும் ஒட்டிடுறேன். டேய், அந்த பசையை நல்லா தடவிட்டாங்கடா. கீழ்ச்ச போஸ்டரை ஒட்டியாச்சு. கண்ணு தெரியாதுல்ல? ட்வாயிங் ட்வாயிங். இப்ப தெரிதா? வர்த்தா குங்ஃபு ட்ரெஸ்ல வந்தா பயந்துருவோமா? செஞ்சிட்டீங்கண்ணே. பார்த்தல எப்படி கலாச்சன்ட்டு.
ஏன்டா போஸ்டர் கிழிச்ச? அப்படிதான்டா கிழிப்போம். இது எங்க ஏரியா, எங்க கட்சி தலைவர் போஸ்டர் தான் ஒட்டுவோம். உங்க ரஜினி என்ன பெரிய என் ஏரியால வந்து என்னையா அஷ்டல்ல நீ? ஏரியா கவுன்சிலர் கூட பார்க்காம மேல கை வைக்கிறியா? உன் தலைவன் போஸ்டர் கிழிச்சா உனக்கு அவ்வளவு கோவம் வருதா? உன் தலைவன் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் தானே பண்ணுவே நீ. இப்ப பாடுறா இன்னும் அபிஷேகம் பண்றேன்னு. மாஸ்டர், உங்களுக்கு 6 நாள் பரோல் கிடைச்சிருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஹலோ, நான் மாஸ்டர் கூட தான் இருக்கேன். ஒரு நிமிஷம் தரேன். மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு 6 நாள் பரோல் வாங்கியிருக்கோம் மாஸ்டர். இந்த 6 நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் மாஸ்டர். எனக்கு சந்தோஷமா? மாஸ்டர், எங்களுக்காகவாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மாஸ்டர். சசிக்கிட்ட ட்ரெஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் மாஸ்டர். கபாலி டீசர்ல தலைவர் போட்ட மாதிரி ட்ரெஸ் நானே தச்சிருக்கேன் மாஸ்டர். அதை போட்டு நீங்க நம்ம தலைவர் மாதிரி ஸ்டைலா வெளில வரணும் மாஸ்டர். தலைவர் மாதிரி வேஷம் போடுறவெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. சாக்கடையும் சந்தனமும் ஒன்றாகாது. உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு தச்சேன் தெரியுமா மாஸ்டர்? மாஸ்டர், எங்கேயோ அனாதையாக இருந்த எங்கள் மேலே நீங்கள் காட்டின பாசத்துக்காக நாங்கள் இது உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றோம் மாஸ்டர். ஆமாம் மாஸ்டர், நீங்கள் மட்டும் சுகமாக வெளியே வந்தீங்கன்னா நாங்கள் பட்ட கஷ்டத்துக்குலாம் அர்த்தமே இல்லாமல் போயிடும் மாஸ்டர். ப்ளீஸ் மாஸ்டர். ஹலோ மாஸ்டர். என்னடா என்னாச்சு? ஹலோ மாஸ்டர். ஹலோ, நான் சசி பேசுகிறேன். சசி ப்ளீஸ் கொஞ்சம் மாஸ்டர் கொஞ்சம் பேச சொல்லுங்க சசி. ஹலோ சசி. மாஸ்டர், நான் என்ன சொல்லட்டும் மாஸ்டர்? வரேன்னு சொல்லு, திரும்பி வரேன்னு சொல்லு, அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே சந்தோஷமா வரேன்னு சொல்லு. இந்த வாழ்வே மாயம், தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது? தம்பிகளா உள்ள வாங்கடா. ஏய் நீயா தம்பிகளா குடும்பத்தையே கூட்டி வந்துட்டியா? பாட்டிய தாத்தா பக்கத்துல ஜோடியா வைங்க. பாட்டி தாத்தா பக்கத்துலயா? டேய் டேய் பாட்டி செத்து கிடக்குதுடா. ஏண்டா சுடுகாட்டு கொண்டு வடியா பணத்தை ஏன்டா இங்க கொண்டு வரீங்க? இது மட்டும் என்னவா? என்னடி நடக்குதுங்க? ஏய் நீங்க வேங்கடா. மாமா அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாரு. அக்கா வரேங்க. வரமாமா. கெட்டிட்டு வந்துரு ராஸ்கல். ஹலோ மச்சான், ஏ சிங்க குட்டி, எப்படி இருக்கீங்க? ஜெயில வசதிலாம் நல்லா இருக்கா? சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். உங்களை 5 நாளைக்கு நான் பரோல்ல எடுக்க போறேன். ஏன் நடக்காது? ஜெயில் டிஐஜி வணங்காமுடி என்னோட தூரத்து சொந்தமா. எனக்கே நேத்து தான் தெரிஞ்சது. ஆமா மச்சான், என்னோட தம்பி சுண்டக்கஞ்சி சுதாகர் அனுப்பி ஆபீசரை பார்த்து முறையா பரோல் எடுக்க போறாரா. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்கும் 5 நாளைக்கு ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணிருக்காராம். நம்ம 2 பேரும் அந்த 5 நாளும் அந்த ஹனிமூன் காட்டேஜ்ல
சரி சி எனக்கு வெக்கமா இருக்கு. மீதி நேர்ல. சரியா? பாய். ஏண்டி என்ன பார்த்தா கேணப்பாய் மாதிரி தெரியுதா? ஏய் வணங்க முடிடி. அதெல்லாம் வணங்கி ரொம்ப காலம் ஆச்சு மாமா. ரொம்ப காலம் பாருங்க. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி. இதை எனக்கு அவங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாங்க. பிளடி கைஸ். நன்றி கேட்டவனுங்க. ஹெல்ப்பையும் வாங்கிட்டு த்ரோவும் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க என்னோட மிஷின்ல தேய்ச்சதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இருக்கு. இதெல்லாம் என் அக்கா கிட்ட நான் காமிச்சேன்னு வைங்க. யார் உங்க அக்கா? அதான் உங்க பொண்டாட்டி. ஐயோ, என் செல்லத்துக்கு எப்படி வேர்த்திருக்கு. ஏன் மாமா, அக்கா என்ன அவ்வளோ மோசமா? உனக்கு நான் பரவலுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ஐயோ என் செல்ல மாமா. அந்த கிளவி எப்படி பரலோகம் போச்சு? அது எங்க போச்சு? வீட்டுல குத்து கல் மாதிரி உட்காந்து தின்னுட்டு இருந்துச்சு. அதான் ஒரு கல் எடுத்து மண்டியிலேயே போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன். குட் ஜாப். ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு கோரிக்கையா? என் சிங்க மச்சான் இது வரைக்கும் என்ன ஒரு பத்தினியா மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு நான் ஹாபியா பண்ற இந்த தொழிலெல்லாம் தெரியாது. இது ஹாபியா? ஷோ, அவர் இல்லாதப்ப இந்த ஸ்ரீதேவி இந்த கமலுக்கு தான். மாஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு பரோல். சார், உங்கள் பேர் செல்வா தானே? இதில் கபாலி செல்வான்னு கையெழுத்து போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் நான் செல்வா, இனிமே கபாலி செல்வா. கெசட்ல மாத்து. மாஸ்டர், நான் வெளியே வர முடியாது. பசங்க பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே மாஸ்டர். ஏய் முத்து மாஸ்டர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாஸ்டர். எஜமான் மாஸ்டர். மாஸ்டர், குங்ஃபு கிளாஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போகுது மாஸ்டர். குட். வீரா மாஸ்டர், ட்ரெஸ் சூப்பர். தேங்க்ஸ் மாஸ்டர். ரோல்ஸ் ராய்ஸ் கார். முத்து, உன் ஏற்பாடா? ஆமா மாஸ்டர். மாஸ்டர் வர 22ஆம் தேதி கபாலி ரிலீஸ் ஆகுது மாஸ்டர். சும்மா அசத்திடுவோம்ல. நீங்க சிரிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாஸ்டர். மாஸ்டர், இந்த ஆன்டி ஸ்மோக்கிங் பாண்டுன்னு குழந்தைங்கள்ட்ட கூட கையெழுத்து வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கூட பிரிண்ட் பண்ணிட்டேன் மாஸ்டர். குட் குட் குட். ஏய் பில்லா, நீ ஏன் சோகமா இருக்க?
மாஸ்டர் அது வந்து என்னாச்சு? ஒன்றும் என்னாச்சு சொல்லு. ரஜினி ஃபேன்ஸ் பார்க் பண்ணுறோம். இடம் எங்கள் ஓனரோடது. உங்களுக்கு ஏன்னா 3 லட்ச ரூபா தரணும். தம்பி, இந்த இடம் வேணா உங்க ஓனர் தான் இருக்கலாம், ஆனா அந்த ஏரியா எங்களோடது. கையில துட்டு இருந்தா கொடுத்துட்டு வேலையை பாரு, இல்லனா இடத்த காலி பண்ணு. ஏய், ஏத்துக்கடலாம் வண்டியில. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ஏத்துக்கடலாம். முத்து, எடுடா வண்டியை. எங்க இடத்துல எங்க தலைவருக்கு நாங்க ஃபேன்ஸ் பார்க் ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு 3 லட்சம் தரணுமா? நீ கேட்ட உடனே ஓடி வந்து உன் முன்னாடி குனிஞ்சு சரிங்க ஜமான்னு சொல்றதுக்கு நாங்க என்ன சாதாரண ஹீரோவோட ஃபேன்ஸ் நினைச்சியா? சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்டா. என் தலைவனுக்காக நான் செய்யறதை யார் தடுத்தாலும் தட்டி கேட்பேன். இன்னும் 6 நாள் பரோல்ல இந்த கபாலி செல்வா வெளியில தான் இருப்பேன். எத்தனை 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 பேரை வேணா கூட்டுவோம். ரஜினி ஃபேன்ஸோட பவரை காட்டுறேன். ரவுடி ஐயோ, என் சிங்கம் வரப்போது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சில்ல உன்னை விட இந்த உலகத்தில் உசந்தது ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. நிறுத்து. இங்க இருந்த ரெண்டும் இல்ல. ஏய், தாத்தா பாட்டி எங்க அனுப்புன? அதுவா மாமா? என்ன மாமான்னு சொல்லாத. சரி மாமா. என் சிங்கம் இன்னைக்கு கூண்டுல இருந்து வெளியே வருதுல்ல. நாங்க இந்த பெட்ரூம்ல அரசல் பரிசலா இருப்போம். அப்படி இருக்கும்போது இந்த கிழவன் இங்க இருந்தா நல்லாவா இருக்கும்? அதான் நானே தள்ளிட்டு போய் ஹாலில் வச்சுட்டு வந்துட்டேன். கூமிட்டேன். நான் ஒத்த ஆள் வெளியில ஹாலில் கிடக்க போறேன். நீங்க 2 ஆள் பெட்ல கிடக்க போறீங்க. பெட்ல பாடி இருக்கிற பொழுது டெட் பாடிகள் என்ன பண்ணும்? இங்க பாரு, வீக்னஸ் வெளியே போனா மானம் கெட்டு போயிடும். இதுக்கு மேலே என்ன கெஞ்ச விடாதடி. மாமா, இந்த ஃப்ரிட்ஜ் ஏன் இவ்ளோ குட்டியா இருக்கு? பீர்லாம் சில்லுனே ஆக மாட்டேங்குது. என் சிங்கத்துக்கு பீர் சில்லுன்னு இருந்தாதான் மூடே வரும். ஜெயில கூட பீர்லாம் சில்லுனே கிடைக்க மாட்டேங்குதாமே. குண்டுத்தன் வச்சுக்க. ஏண்டி, கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு நாங்க ஜெயில் நடத்துறோமா இல்ல கவர்மெண்ட் லீஸ் எடுத்து பார் நடத்துறோமா? கேரட்டுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க. அட போங்க மாமா. மாமா, இங்க வாங்கல. மாமா 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 என்னடி? டாப் ஓபன் பண்ணுங்க மாமா. ஏய், அசிங்கமா பேசாத. ஐயா, என்ன அசிங்கம் இருக்கு? பார்ட்டி போட்டி ஓபன் பண்ணுங்க. பார்ட்டி போட்டி ஓபன் பண்ணவா? இதே எதுக்கு ஓபன் பண்ணணும்? என் மாம்பெரிய ஐஸ் பொட்டி. அந்த பாட்டிக்கு பக்கத்துல இந்த பீரை வச்சா சும்மா சில்லுன்னு இருக்கும். பாட்டிக்கு பக்கத்துல பீர் வச்சு என்ன பண்ண போற? குடிச்சா சூப்பரா இருக்கும். உள்ள வேங்க மாமா. என்ன வேலை கொடுக்குற எனக்கு? குட். கிளாஸ் எல்லாம் நல்லா ரெனோவேட் பண்ணிருக்க. தேங்க்ஸ் மாஸ்டர். பொசிஷன். ஸ்டூடண்ட்ஸ், let's honor the Grand Master. Bo. மாஸ்டர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டம்மியில் ஒரு டெமோ மாஸ்டர். ஷூர்.
பொசிஷன். குங்ஃபுல ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மென்டல் பேலன்ஸ்க்கு மெடிடேஷனும் முக்கியம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் 15 மினிட்ஸ் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மெடிடேட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறேன். ஒன்று மெடிடேஷன் மியூசிக், இன்னொன்று குங்ஃபு ஃபைட் சவுண்ட். இந்த 2 சவுண்ட்ஸும் சேர்ந்து ப்ளே ஆகும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் மியூசிக்கில் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, நவ் யூ ஆல் கம் டு மெடிடேஷன் பொசிஷன். தப்பிச்சிட்டனா? சரி, அவன் கதையை நானே முடிக்கிறேன். மாமா, யார் மாமா? உங்களை இந்த குணா கெட்டப்ல பாக்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன தோணுது? அப்படியே எனக்கு பாடணும்னு தோணுது. எப்படி பாட தோணுது? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. தெரிஞ்சிடும். என் தலைவன் உலகநாயக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச இந்த கெட்டப்புகளை ஏதோ ஆர்வ கோளாறு நான் போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு வேற பாடி கேவலப்படுத்துறியா? என்ன மச்சான் சவுண்டு? இல்ல மச்சான், உன் தங்கத்துக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உரிமையை தீய வச்சு கொளுத்திட்டு. யாரு நீ? எங்க இருந்து வந்த? உனக்கு எனக்கு என்ன கனெக்ஷன்? என்னங்க? இல்ல மச்சான், உன் தங்கத்துக்கிட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இங்க பா, என் வீக்னஸ் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு அவ விளக்கமாத்தால் அடிச்சு விட்டு வெளியே அனுப்புறாலும் பரவாயில்ல. நான் உண்மையை சொல்லி என்னாச்சு? ஜிப்பு மாட்டிச்சு மச்சான். ஐயோ, கரெக்ட் பண்ணிக்கடா. ஐயோ, ஏன் கண்ட்ரோல்ல வேற வந்திருக்கேடா. இப்போ ஓகேடா? இட்ஸ் ஓகே மச்சான், நோ ப்ராப்ளம், ரிலீஸ் ஆயிடுச்சு. மச்சான், நாங்க 2 பேரும் டிஸ்கோத் போயிட்டு வரோம். நீ என்ன பண்ணு, 2 பீர் எடுத்து தாத்தா தலைமுறையில் வச்சிரு. நான் வந்து கூலிங்கா அடிக்கிறேன். ஓகே, கமான். கரண்ட் இருக்கு, கூலிங்க காணும். பொட்டி ரிப்பேரா? கிளவி கூலிங்கா இருக்கா? அட கூறுகட்ட கலட்டு போயில, அறிவு கட்ட புனமே. கூலிங்க எல்லாமே எப்படா தூங்கிட்டு இருக்க? அப்பவே சென்னையில செத்த வாசம் வந்துச்சா? அந்த காட்டுப்பை மேல இருந்தா வருது நினைச்சேன். உன் பொட்டியே தான் வந்துச்சா? ஐயோ, இப்படியே விட்டா நாத்த ஜாஸ்தியா நான் நட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணும். உன்னை நான் அப்படியே ஷிஃப்ட் பண்றேன். பாட்டி, என்னை மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல. என்னடா கட்டையில போனதுக்கு பிறகு கலங்க வந்துருச்சேன்னு கண்ணீர் விட்டு கதறிறாரு. மாஸ்டர், உங்களை கொள்ள வந்து இவன் மாஸ்டர். நீங்க சொல்லுங்க மாஸ்டர், இவனை இங்கே பில்லா. 10 வருஷம் முன்னாடி நான் தெரியாம செஞ்ச தப்ப இப்ப நீ தெரிஞ்சே செய்யற. கத்திய கீழே போடு, போடு. தன்ராஜோட தம்பி அவன் ஆளுங்களை விட்டு ஜெயிலே என்ன கொல்ல பார்த்தான். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்கன்னு நான் தான் சசி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன். ஓ, தேங்க்யூ மாஸ்டர்.
மாஸ்டர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா மாஸ்டர்? என்ன நீங்கள் பெரிய ரஜினி ஃபேன்னு கேள்விப்பட்டேன். ரஜினி சார் அரசியலுக்கு வரப்போறதா பேசிக்கிறாங்க. அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா? அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இல்லை, அவர் அரசியலுக்கு வந்தா நானும் அந்த கட்சியில் சேர்ந்து 4 காசு சம்பாதிக்கலாம் தான் மாஸ்டர். இல்ல அவனை போடுறான். போதும் போதும் நிறுத்து. தலைவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரான்றது அவரோட சொந்த முடிவு. அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அந்த முடிவை மட்டும் அவர் எடுத்துட்டாருன்னா உன்ன மாதிரி அரசியலில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முடிவு கட்டாமல் விட மாட்டார். ஜாக்கிரதை. யார் ராணி? யார் நீ? உன்னை பார்த்தா எல்லாம் சல்யூட் அடிப்பாங்கடா. சாக்கடை குறிப்பிட உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்க. கர்ப்பம் தரிச்சு அந்த காண்டாமருக்கு உனக்கு மச்சினா நீ என்ன பண்ணியிருக்கணும்? விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு வேலையை முடிச்சிருக்கணும் இல்லையா? கைத்தல தொங்கி உன் கதையை முடிச்சிருக்கணும். ரெண்டும் முடியலையா? சங்க கலட்டிட்டு உன் சத்தத்தை அடக்கியிருக்கணும். மானம் கெட்டவனை, மரியாதை கெட்டவனை, வாழ தகுதியற்றவனை, உனக்கெல்லாம் உயிர் ஒரு கேடா. சிப்படா மூடா. போக மாட்டியா? இப்ப போடா. குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். என்ன மாஸ்டர் இப்போ பார்த்தாலும் எழுதிட்டே இருக்கீங்க? அப்படி என்ன எழுதுறீங்க? ரஜினி சாரை பற்றி ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்கலாம், ஒன்று கேட்கலாமா? ம். நாங்களும் ரஜினி சார் ஃபேன்ஸ் தான். அவர் பர்த்டே அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அன்னதானம் பண்ணுவோம், போஸ்ட் அடிச்சு ஓட்டுவோம். அவர் படம் ரிலீஸ் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ தேட்டருக்கு போய் பட்டாசு வெடிச்சு ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் அடுத்த படம் ரிலீஸ் வரைக்கும் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி தான் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் மாஸ்டர் அவர் மேலே இவ்வளோ ஒரு ஈடுபாடு? எனக்கு 10 வயசு இருக்கும்போதே எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போ அந்த மிலிட்ரி உங்கள் அப்பா இல்லையா? இல்லை, அவர் என்னோட பெரியப்பா. அவர் தான் என்னை எடுத்து வளர்த்தார். அவர் அடிக்கடி மிலிட்ரி கேம்ப் போனதுனால என்னை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வச்சார். ஸ்கூல் ஹாலிடேஸில் என்னை ஹாஸ்டலில் இருந்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இருப்பேன். தனியாக இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ராத்திரியில் எனக்கு தூக்கமே வராது. பல நாள் வெளியில் தெருவில் நடந்துக்கிட்டு இருப்பேன். அந்த ஊரில் ஒரு தியேட்டர் இருந்தது. அங்கே ரஜினி சார் நடித்த படம் மட்டுமே போடுவாங்க. அங்கே நான் ஒவ்வொரு நாளும் அதே படத்தை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரஜினி சார் படங்கள் தான் எனக்கு அப்போ இருந்த ஒரே ஆறுதல். உன் பேர் என்ன? செல்வா. ரஜினினா உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரஜினினா எனக்கு உயிர். இனிமேல் நீ டிக்கெட் வாங்க வேண்டாம், போ. ரஜினியோட படங்களை பார்க்க பார்க்க எனக்குள்ள ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டுச்சு. நானும் இந்த உலகத்துல யாருடைய உதவியும் இல்லாம தனியா வாழ முடியும்னு நிரூபிக்கிறேன். குட் பை. ஒரு கட்டத்துல ரஜினி படத்துல என்ன சொல்றாரோ அதுதான் எனக்கு வேதவாக்கா மாறிடுச்சு. நீங்க எல்லாரும் ஒரு லட்சியத்தை வச்சுக்கணும். நம்ம நாட்டுல எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை உங்களுக்கு பிடிச்சவரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவரை நீங்க பின்பற்றணும். ரஜினி சார் நடிச்ச பாயும்புலி படத்தை அந்த தியேட்டர்ல நான் தொடர்ந்து பார்த்தேன். அப்பதான் குங்ஃபு மேல எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுச்சு. நான் முறையா குங்ஃபு கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் பெத்த தாய் தான் நல்லது கெட்டதை சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் நான் அந்த ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கேன். அதனால தான் நான் எழுதுற இந்த புக்குக்கும் ரஜினி என் தாயின்னு தலைப்பு வச்சிருக்கேன். சாரி மாஸ்டர், தலைவர் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ரோல் மாடலாக இருப்பார் எனக்கு தெரியாது. ஏதாவது தப்பாக கிட்ட இருந்தால் மன்னிச்சிருங்க மாஸ்டர். ஏய், என்ன என்ன இந்த 6 நாளும் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே இப்படி அழுதா எப்படி? Cheer up man. Hey. எங்க அப்பா காணாம போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 நாள் ஆச்சு. இன்னும் கண்டுபிடிக்கலன்னா என்ன அர்த்தம்? கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். ஹலோ சார். இணையா சார் மோருன்ட்டு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன். என்ன எங்க சத்தம்? ஏயா ஒரு பெரியவர்கிட்ட எப்படியா மரியாதை நடந்துப்பீங்க? சார், இவங்க அப்பாவை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு சார். நான் எல்லா ஸ்டேஷனுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல. அதை சொன்னதுக்கு கோவப்படுறாரு சார். ஏம்பா
அவரே அவங்க அப்பா உட்காந்துன்ற வருத்தத்தில் இருக்காரு. ஒரு பப்ளிக் கிட்ட இப்படியே நடந்துப்பீங்க? பொறுமையாக பேச தெரியாது. நீங்கள் உட்காருங்க சார். யோ தண்ணி கொண்டாயா? சரிங்க. ஃபோட்டோ இருக்கா? இருக்கு சார். கொடு. இவரா உங்க அப்பா? இந்த கிழவனா உங்க அப்பா? ஆமா சார், இவர் தான் எங்க அப்பா. அப்பா அந்த மிலிட்டரிக்காரன் நீதானா? ஆமா, நான் தான் மிலிட்டரிக்காரன். என்ன இப்ப? சார் சார் வீட்ல நிறைய மிலிட்டரி சரக்கு வச்சிருப்பிய. சார் கையெடுங்க சார். என் வீட்டுல மிலிட்டரி சரக்கு இருக்கும் இல்லாம இருக்கும். அதை பத்தி உங்களுக்கு என்ன சார்? ஏய், உன் அப்பா சாவு ஏன் கையில ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஸ்டேஷன்ல எல்லாரும் கிறுக்க மாதிரி பேசுறீங்க? என்னது கிறுக்கனா? யோ என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியல. இல்ல சார். என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியல. இல்ல சார். யோ அட அச்சு பூஜை வச்சு. இருங்க. யோ நீ போயா. உங்க அப்பா பத்தி ஏதாவது தகவல் வந்தா நான் சொல்லி அனுப்புறேன். போயா முதல்ல. மாஸ்டர். குட் மார்னிங் மாஸ்டர். குட் மார்னிங். இதான் மாஸ்டர் உங்கள் ட்ரெஸ். நாளைக்கு கபாலிபுரம் பக்கம் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு மாஸ்டர். குட். ஆமாம் மாஸ்டர். நாளைக்கு மார்னிங் ஒரு 7 o'clockலாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும் மாஸ்டர். நீங்கள் சின்ன வயசில் சூப்பர் ஸ்டார் படத்தை எந்த தேட்டரில் பார்த்து வளர்ந்தீங்களோ அதே தேட்டரில் நாளைக்கு நீங்கள் கபாலி பார்க்க போகிறீங்க மாஸ்டர். மகிழ்ச்சி. டேய் பாத்து யாருக்கும் தெரியாம பாட்டியை வண்டியில ஏத்துங்க. சரிக்கா. மாமா நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உடனே கிளம்புங்க. அக்கா மறுபடியும் ஊருக்கு போனா என்ன மறக்காம கூப்பிடுங்க. எதுக்கு? அந்த காட்டுப்பையில வரவழைச்சு மறுபடியும் என் வாழ்க்கையில கபடி விளையாடுறதுக்க? மறக்க மனம் கூடுதில்ல. நீ ஆயாவோட பாடி அடக்கம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வாடா. ஜெயிலில் வச்சு ஒன்று நான் அடக்கம் பண்ணுறேன். சின்டாக்ஸ் கை கால் முடிச்சுக்குது. ஐயோ அடுத்த கரைங்களா? என்ன சார் கிளம்பிட்டாங்க போல? ஆமாடா, அவங்க கிளம்பிட்டாங்க. நீங்கள் எப்படா கிளம்ப போறீங்க? சார் நீங்கள் சொன்ன ஆளை பார்த்து தாத்தாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். வெரி குட். தாத்தா பாடியை பாண்டூர் கொண்டு போகிறதுக்கு வண்டியை ரெடி பண்ணியாச்சு. வெரி குட். அப்படியே பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருங்க சார். வெரி குட். ஓகே சார். வாடா போலாம். நாங்கள் புறப்படுறோம் சார். வரேன் சார். எப்படே அந்த கிழவனை நல்லடக்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஃபோனை போட்டு எனக்கு தகவல் சொல்லிருக்கா. ஒரு நல்ல குழம்பை பார்த்து குளிச்சுட்டு குடும்பத்தோட போய் சேர்றேன். பாண்டூர் போலீஸ் ஸ்டேஷன். அட்ரா 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 அட்ரா. யோ என்ன இன்ஸ்பெக்டர் இந்த ஆட்டம் ஆடுறாரு? சென்னையில இருந்து போன் வந்துச்சா, அந்த தாத்தா போயிட்டாரா, அதான் தலைவர் குஷி ஆயிட்டாரு. இந்த ஸ்ரீதேவி இந்த கமலுக்கு தான். மாமா அக்கா மறுபடியும் ஊருக்கு போனா என்ன மறக்காம கூப்பிடுங்க. ஐயா என்னையா இப்படி ஆயிடுச்சையா? சட்டதனடா கொஞ்சம் ஈரமா இருந்த கலட்டி உள்ள போட்டுருக்கேன். அது கேண்டா இப்படி பதற கொஞ்சம் இது பிடி. ஐயா எங்கேயா போயிட்டீங்க? நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், உங்க போன் கிடைக்கவே இல்லையா? எஸ், நம்ம நாட்டோட முக்கியமான 2 பொக்கிஷத்தை என்ன நம்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருந்தது. அதை ரகசிய போலீஸா இருந்து காப்பாத்தி திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வரதுக்குள்ள டிலே ஆயிடுச்சுடா. ஐயா 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 என்னடா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சையா? ஒப்பாரி வைக்கிறத விஷயத்தை சொல்றேன். உங்களுக்கு பொண்ணு கொடுத்த தெய்வத்தை உங்க மாமனாரியா தாம்பரம் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருந்தீங்கல்ல, நேத்து சாயந்தரம் அந்த தெய்வம் அங்க கண்ணை மூடிடுச்சு. இன்னைக்கு காலையில இங்க கூட போட்டு போயிட்டாங்க பாருங்கய்யா, அங்க பாருங்கய்யா.
ஒரு வாரத்துக்கு அம்மா திரும்பி வர வரைக்கும் பாடி அவங்கள பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க ஐயா. தெய்வம் தூங்குறாருங்க பாத்தீங்களாயா? ஐஸ் பாக்ஸுக்கு நம்மளுக்கு போன பிறவில என்ன பிரச்சனை தெரியல. சுத்தி சுத்தி சொல்லட்டி அடிக்குது. குடிக்க ஏதாவது வேணுமாய்யா? விஷத்தை வைத்து வா. பேக்ல 2 பீர் இருக்கு, எடுத்து பாக்ஸுக்குள்ள வை. தெய்வம் குடிக்குமாய்யா? ஓகே. வேர்ல்டு ஆன்டி ஸ்மோக்கிங் பாண்ட் வாஸ்பான் அமைப்பின் தலைவர் திரு கபாலி செல்வா அவர்களுக்கு எமது பள்ளி தாளாளர் திருமதி லேகா சந்திரசேகர் அவர்கள் பூங்கொத்து வழங்குவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இப்போ இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் எதிர்காலத்தில் நாங்கள் புகைப்பிடிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்து கையெழுத்திடும் திட்டம் தான் இந்த வாஸ்பான். பசங்களை ஸ்மோக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கூட தண்ணி அடிக்கிறோமே. மாணவர்கள் அனைவருக்கும் அந்த உறுதிமொழி பத்திரத்தை வழங்குமாறு மாஸ்டர் அவர்களை கரெக்டா? நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேல் நம்மளும் குடிக்கிறத விட்டுலாங்க. சூப்பரா. விட்டுலாம். மாஸ்டர் காரில் வெயிட் பண்ணுறோம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஏற்பாடுலாம் டேய், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நாங்கள் நம்ம மாஸ்டர் பையன்டா. மாஸ்டர், அந்த கண்ணாடி போட்ட பையனை பாருங்களேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ, அது என்னோட புக்கு கொடுக்குறீங்களா? உனக்கு ரஜினினா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ரஜினினா எனக்கு உயிர். ரொம்ப பிடிக்கும். ரஜினினா எனக்கு உயிர். உங்களுக்கும் ரஜினினா பிடிக்குமா? சத்தியமா சொல்றேன், இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா திரும்ப ஜெயிலுக்கு போவேன். மாஸ்டர், என்ன மாஸ்டர்? மாஸ்டர் மாஸ்டர், நீங்கள் 6 மணிக்கு ஜெயிலில் இருக்கணும் மாஸ்டர். ஆனால் 5 மணிக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் மாஸ்டர். என்னது? நீங்கள் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கோம் மாஸ்டர். சூப்பர் ஸ்டாரா? நான் சூப்பர் ஸ்டார் பார்க்க போறேனா? ஆமா மாஸ்டர், நீங்கள் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண போறீங்க. சூப்பர் ஸ்டார்? மாஸ்டர், 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 என்ன பண்றீங்க மாஸ்டர்? மாஸ்டர், டேய் சாந்தி சார். சார், டேய் எங்கடா இருக்கீங்க? சார் அங்கே தான் சார் வந்துட்டு இருக்கோம். தலைவர் ஆஃபீஸில் தான் இருக்கேன். 4:30 மணி ஆச்சு. இன்னும் 20 நிமிஷத்தில் தலைவர் வந்துடுவாரு. ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடும் சார். 10 நிமிஷத்தில் வந்துடும். நம்ம தலைவர் கிட்ட ஒருத்தர் இருக்காரு. வாடா போய் செல்ஃபி எடுத்துக்கலாம். வணக்கம் சார். சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம் சார். வாங்க சார். இல்லை மாஸ்டர், 5 மணிக்கு நம்ம அங்கே போகணுமே மாஸ்டர். பசங்க ஆசைப்படுறாங்க. சரி மச்சான் வாடா இருடா. வாங்க.
மாஸ்டர் தூக்குங்கடா ஹாஸ்பிடல் போலாம் தூக்குங்கடா சீக்கிரம் தூக்கு எவடா எவடா டே தூக்குங்க வா மாஸ்டர் தூக்குடா தூக்கு மாஸ்டர் உங்களுக்கு ஒண்ணு இல்ல மாஸ்டர் நான் சொல்றது கேளுங்க மாஸ்டர் சும்மா இருங்க மாஸ்டர் டேய் புறா புறா வேண்டாம் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க மாஸ்டர் தூக்குடா டேய் புறா வேண்டாம் நான் சொல்றத கேளுங்க தயவு செஞ்சு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்ன மாஸ்டர் வாங்க மாஸ்டர் ஹாஸ்பிடல் போலாம் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவரை பார்க்க வர நேரத்துல ஒரு ரசிகன் செத்துட்டான்னு தெரிஞ்சா சத்தியமா தலைவர் தாங்க மாட்டாரு. அவர் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ரசிகர்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லி வெளியூர் போறதுக்கு காரணம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கார்லயும் பஸ்லயும் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்ற பயத்தினாலதான். தலைவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க மாஸ்டர். என்ன மாஸ்டர்? ப்ளீஸ் சத்தியமா சொல்ல மாட்டோம் மாஸ்டர். மாஸ்டர் மாஸ்டர் போலாம் மாஸ்டர் வாங்க மாஸ்டர் போயிடலாம் மாஸ்டர் மாஸ்டர் வாங்க மாஸ்டர் ஹாஸ்பிடல் போலாம் மாஸ்டர் போலாம் மாஸ்டர் மாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு ஆசை. சொல்லுங்க மாஸ்டர் சொல்லுங்க மாஸ்டர். தலைவர் குரலையாவது டேய் போன போறா ஒரே ஒரு தடவை டேய் எங்கடா இருக்கீங்க? சார் சார் தலைவர் என் பக்கத்தில் தான்டா உட்காந்துருக்காரு. மாஸ்டர் செல்வாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் மாஸ்டர் வரமாட்டேன் சார். அவர் டைம் முடிஞ்சிருச்சு சார். என்னடா சார் 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 ப்ளீஸ் சார் சார் தலைவர் பக்கத்தில் தான் ஒரு ஃபோனை கொடுங்க சார். மாஸ்டர் பேசணும்னு ஆசைப்படுறேன் சார் ப்ளீஸ் சார். தலைவரே மாஸ்டர் செல்வாவோட பரோல் டைம் முடிஞ்சு போச்சா? அவரால் வந்து உங்களை பார்க்க முடியாது. உங்க குரலையா அது கேட்கலான்னு ஒரு வார்த்தை பேசுறீங்களா? ஓ ஷூர். ஹலோ மிஸ்டர் செல்வா, நான் ரஜினிகாந்த் பேசுறேன். செல்வா ஹலோ மிஸ்டர் செல்வா. மாஸ்டர் மாஸ்டர்